உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் நெட்வொர்க் கம்பெனிஸ் வந்து அவங்க சைடில் இருந்து பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் அன்லிமிட்டெட் கால்ஸ் மற்றும் டேட்டாக்கான பிளான்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இப்போது ஐடியா தரப்புலேருந்து அவங்களும் இந்த வரிசையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடியா தரப்புலேருந்து அவங்க வந்து என்ன மாதிரி பிளான்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க, இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா, நமக்கு வந்து அது போடுறதுனால வர்த்தா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் வந்து வீடியோ வந்து அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து உடனுக்குடன் வந்து கிடச்சிரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்னா ஏர்டெல் மற்றும் ஜியோ அவங்க தரப்பில் இருந்து ₹93 மற்றும் ₹98 வந்து 10 நாள் வேலிடிட்டி கொண்ட 1 GB ஆஃப் டேட்டா மற்றும் அன்லிமிட்டெட் கால்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் ஐடியாவும் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரி, ஐடியா சைட்லேருந்து அவங்களோட பிளான்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். அவங்களும் ₹93 பிளானை வந்து அவங்களும் வந்து தராங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக 1 GB ஆஃப் டேட்டா ஃபார் 10 days அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே இதுதான் வந்து ஏர்டெல் சைடும் ஜியோ சைடும் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து இது உங்கள்கிட்ட என்ன வித்தியாசமாக இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே போக ஏர்டெல் மற்றும் ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ₹98 வந்து இந்த பிளான் இருக்குது. அதுவும் 10 நாள் மட்டும் வேலிடிட்டி. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 140 SMS, அன்லிமிட்டெட் லோக்கல் கால்ஸ் மற்றும் STD. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 150 MB வந்து ஒரு நாளைக்கு அப்படின்ற கணக்கு வருது. அதாவது நீங்கள் 10 நாளைக்குன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 GB ஆஃப் டேட்டா வந்து ₹98 வந்து தர்றாங்க. இதே ஏர்டெல் தரப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹93. அதே மாதிரி 100 SMS மட்டும்தான் ஏர்டெல் தரப்புலேருந்து தர்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 GB ஆஃப் டேட்டா 10 நாளைக்கு இருக்குது. இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 100 MB ஒரு நாளுக்கு தான் வரும். ஸோ இதே வந்து தான் ஐடியாவும் அவங்க சைட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து 100 SMS அன்லிமிட்டெட் கால்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்டில் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பண்டில் காலில் ஒரு நாளைக்கு 250 நிமிடம் வந்து ஃப்ரீ. இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸீட் ஆகி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 1 பைசா அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த பிளானை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த பிளான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஐடியா ஆப்லேயோ இல்லை உங்கள் வெப்சைட்லேயோ போய்ட்டு உங்கள் நம்பர் என்டர் பண்ணி இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இருந்துச்சுன்னா இந்த பிளான் வந்து 10 நாளைக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற ஒரு கணிப்பையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நம்ம இந்த பிளானை வந்து போட்டதுக்கப்புறம் என்ன பிரயோஜனமே இல்லை அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து பிளான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நம்ம கால்ஸ் அதிகமாக பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். டேட்டா வந்து 1 GB தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் டேட்டா அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த பிளான் உங்களுக்கு செட் ஆகாது. அதுவும் வெறும் இது 10 நாளுக்கு மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு ட்ராவலில் போகிறீங்க, உங்களுக்கு இமீடியட்டாக வந்து கால்ஸ் வந்து பண்ணணும், நிறைய நீங்கள் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, ஏர்டெல், ஜியோ. ஸோ 3 நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த பிளான் வந்து உங்களுக்கு சூட் ஆகிடுச்சு, ஐடியா சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பிளான் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் ஐடியா சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் போடுவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. என்னோட பேர் கௌதம். நான் இந்த வீடியோலேருந்து சைன் அப் பண்ணிக்கிறேன்.